மோனிகா வருவாங்கன்னு பார்த்தா படத்துல இல்லை, மோனிகா தான் வரல. என்னாச்சு அவங்க பாட்டுக்கு மட்டும் தான் வராங்க? பாட்டுக்கு மட்டும் தான் வராங்க. அது ஒருத்தருடைய ஒய்ஃபுக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொண்டாடுவாங்க, மற்றபடி வேறு எதுவும். அவர் மஞ்சள் மாதிரிலாம் நோட்டீஸ் பண்ணிருக்காங்க, அதான் தான் கேட்குறேன். அந்த அளவுக்குலாம் எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தெரியல தான் உண்மையாக சொல்ல போனால். சேம் கொஸ்டின் தான் இது. எதுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னே தெரியல. இதோட கொடுறோம்லாம் பார்த்தாச்சு, அதுக்கெல்லாம் கொடுக்கல. ஆனால் இதுக்கே கொடுத்தாங்க இப்போ வரைக்கும் தெரியல. நான்லாம் வந்துட்டு இப்போ 1974 பிறந்தேன் நான். ஸோ அப்போ எப்படி இருந்ததா ரஜினிகாந்த், அதே மாதிரி இப்போவும் இருக்கிறாரு. இன்னும் 100 வயசு வரைக்கும் இருந்து இன்னும் எங்களுடைய பேரன் பேத்தி அவங்களுக்கு நான் எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு நான் பார்த்துட்டு இப்போ என் பையன் பார்க்குறேன், என் பையன் பார்த்துட்டு அவங்களோட பையன் பார்க்கணும் ரஜினி சார். ஸோ அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக இருக்குது படம். லோகேஷ் கனகராஜ் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ரொம்ப மாசாக இருக்குதுங்க படம், சூப்பராக இருக்குங்க. ஸ்லோவாக அப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு, சூப்பராக இருக்கு ப்ரோ, நல்லா இருந்துச்சு, செமையாக இருக்கு, சூப்பராக இருந்துச்சு. ஸ்லோவெல்லாம் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாத்துலேயுமே நல்லா கவர் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலிஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. தலைவர் சூப்பர் ஸ்டார் அடவை திரும்புங்க கார் பண்ணுறான். எங்க இதுக்காக அடிச்சு வந்தீங்களா? நல்லா இருந்துச்சு. படம் ஸ்லோவாக போகிற நல்லா தான் இருக்குது. ரொம்ப ரிவ்யூஸ் நேற்று சொன்ன அளவுக்கு அவ்வளோ மோசமாலாம் இல்லை, பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. தலைவர்னால பார்க்கலாம். அண்ட் விக்ரம் மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அந்த அளவுக்கு இல்லை, பட் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. ஆமாம், ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. அது வந்து லோகேஷோட மூவி அப்படி இருக்காது. இந்நேரத்துக்கு ஒரு 2 கொலை 3 கொலையாவது விழுந்திருக்கும், மெயின் ரோல்ஸே விழுந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே பிக்கப் ஆகிடுச்சு, நல்லா தான் இருந்தது. பார்க்கலாம். ஆக்ஷன் சீன்ஸ் நிறைய இருந்துச்சு ப்ரோ. சீன்ஸ் நல்லா இருந்துச்சு ப்ரோ. லோகேஷ் வழக்கமான லோகேஷ் படம் இருக்கு, அது டிஃப்ரெண்டாக எதுவும் ட்ரை பண்ண சொன்னாங்க. டிஃப்ரெண்டாக தான் ப்ரோ. அது கொஞ்சம் அந்த அளவுக்கு ஒழுங்காக வரல தான். இன்ஸ்டாகிராம் படம் அப்படி குறிச்சு கொடுக்குறாங்க, எங்கே தப்பு கொடுத்தாங்க, நல்லா தான் கேட்குறேன். அப்படிலாம் அந்த அளவுக்குலாம் மோசமாலாம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நிறைய பார்த்தோம், அதை பார்த்துட்டு வந்தா என்னடா இவனுக்கு சொன்னதில்ல நல்லா இல்லை, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அவங்க சொல்கிற மாதிரிலாம் மோசமாக இல்லை, சம்மந்தமே இல்லாத பேர். அதே தான் தெரியல. கேட்டா கிஸ் ரொமான்ஸு அதெல்லாம் எதுவுமே இல்லை. லோகேஷ் படத்தில் அதில் எதிர்பார்க்கக்கூடாது, அவரே சொல்லிட்டு ரொமான்ஸ் வராதுன்னு. ரத்தம் எதிர்பார்க்குறீங்களா? இருக்கும் நிறைய அப்படின்னு இருக்கு. அதுதான் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதுக்கு தான் கொடுத்தாங்க. ஆனால் அந்த அளவுக்கு வயலண்டாலாம் இல்லை. பார்க்கலாம். ரொம்பலாம் இல்லை அந்த அளவுக்குலாம் இல்லை. பார்க்கலாம். விக்ரம் இல்லை விக்ரம் மாதிரி இல்லை, பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது படம். லோகேஷ் படம் மாதிரி இருந்தது, பட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரஜினி அஃப்கோர்ஸ், அண்ட் இது உபேந்திராவும் நல்லா தான் இருந்துச்சு. சுத்தியாசன் ரோல் வந்து நல்லா தான் இருந்தது. என்ன எல்லார்கிட்டையும் போய் அடி வாங்கிட்டு இருந்தாங்க சும்மாவே, அவ்வளோதான். பட் நல்லா தான் நடிச்சிருக்காங்க சுத்தியாசன், நல்லா இருக்கு. மியூசிக் பின்னாடி பிஜிஎம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கு. அனிருத் செம்மையாக போட்டிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லைட்டாக கன்ஃபியூசிங்காக இருந்தது, பட் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் வேகமாக போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் லைட்டாக கன்ஃபியூசிங்காக இருந்தது, பட் நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஏரேட்டட் அளவுக்கு எதுவுமே இல்லை, ஃபேமிலி பார்க்கலாம். லோகேஷ் ரொம்ப சூப்பராக செதுக்கிட்டார். தலைவர் வேறு லெவல். செகண்ட் ஹாஃபில் அந்த பேக் டு 80s கூட்டு போனார். ரஜினி ஒருவர் பாருங்க, செம்ம வேறு லெவல். பழைய ரஜினியை பார்த்த மாதிரியே இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருந்தாங்க. அதாவது சொன்னால் 80s வந்து அந்த முன்னாடி லாங்கர்லாம் விட்டு வருவார்ல, அந்த இது சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்கு சார், படம் சூப்பராக இருக்குது சார். நாங்கள் எதிர்பார்த்தது மாதிரி வரல, பட் அதோட பயங்கரமாக இருக்குது. பழைய 80s 90s நான்லாம் வந்துட்டு இப்போ 1974 பிறந்தேன் நான். ஸோ அப்போ எப்படி இருந்ததா ரஜினிகாந்த், அதே மாதிரி இப்போவும் இருக்கிறாரு. இன்னும் 100 வயசு வரைக்கும் இருந்து இன்னும் எங்களுடைய பேரன் பேத்தி அவங்களுக்கு நான் எங்கள் அப்பா வந்து பார்த்துட்டு நான் பார்த்துட்டு இப்போ என் பையன் பார்க்குறேன், என் பையன் பார்த்துட்டு அவங்களோட பையன் பார்க்கணும் ரஜினி சார். ஸோ அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக இருக்குது படம். லோகேஷ் கனகராஜ் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. ரொம்ப மாசாக இருக்குதுங்க படம், சூப்பராக இருக்குங்க. 100 கொடுக்கலாம், 100 கொடுக்கலாம். ஏன்னா கடைசி ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் போரே அடிக்கல படம். சூப்பராக இருக்குது. எல்லாரும் வந்து குடும்பத்தோட ஃபேமிலியோட வந்து பார்க்கணும். கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க. 100வது நாள் சந்திக்கலாம். விட்டா ப்ரோ நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி படம் மட்டும் நல்லா இருந்துச்சு. சோகம் சேட்னஸ். லாஸ்ட்ல அந்த ஃபாதர் யாருன்னு தெரியல அந்த மூவில, அது மட்டும் கொஞ்சம் சேடா இருந்துச்சு. மற்ற எல்லாம் ஓகே. விக்ரம் தான் மாஸ்னா லைட்டா ஓகே தான் ப்ரோ. ஓகே இல்லை
குர்த்தாய்ப்புக்கு அவ்வளோலாம் இல்லை, ஒரு ஆவரேஜ், ஒரு வாடி பார்க்கலாம், நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ லோகேஷ் ரஜினி வந்து நம்ம பெரிய ஹைப்போட தான் இருந்தோம். ஆமாம் ப்ரோ, அதான் நான் விக்ரம் லியோ ஆவரேஜ் தான். லீடு கொடுத்துருக்காங்க செகண்ட் ஹாஃப் தான் இன்ட்ரெஸ்டே இல்லை சுத்தமாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் இன்ட்ரெஸ்டே இல்லை, ட்விஸ்ட் இல்லை, எதுவும் இல்லை, த்ரில்லிங்காகவே இல்லை, ஏன் ஒன்றுமே இல்லை, ஓரளவுக்கு ஓகே ஆவரேஜ். என்ன எதனால மைனஸ் வச்சுட்டு போனாங்க? ஒரு ஸ்டோரி லைன் கரெக்டாக இல்லை ப்ரோ, ஸ்டோரி லைன் கரெக்டாக. ஆமாம் ஃபேன் பேஸ் அப்படியே மாறி ஆமாம் அப்படியே மாறி வந்திருந்தது. ஸ்டோரிக்கும் எனக்கு லைட்டாக புரியல என்னன்னு. ஆமாம் அப்படிதான் இருக்கு. கொஞ்சம் லேட்டாக போயிட்டீங்க. இல்லை எல்லாருக்கும் விஜய் படம். ஸோ பர்சனலாக பிடிச்சிருக்கேன் இல்லையா? பர்சனலாக ஓகே தான் ப்ரோ, கரெக்டாக தான், நல்லா ரஜினி தலைவர் பிடிக்கும், பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் போனால் நல்லா தான் இருக்குது மூவி. ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லோகேஷ் பண்ணோன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணக்கூடாது. நல்லா இருந்துச்சு. தலைவர் படத்துக்கு போயிட்டு வரோம். செகண்ட் டே பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் டே வந்து சில ஃபேன்ஸ் நீங்கள் அப்படின்னு நல்லா இருக்கும் ஃபைட் கொடுத்தாங்க. செகண்ட் டே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு சொல்லணும் படம் எப்படி? இல்லை படம் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போனால் நல்லா இருக்குது படம். அந்த மியூசிக் சாங்ஸ் எப்படி? மியூசிக் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. மோனிகா வருவாங்கன்னு பார்த்தா படத்தும் இல்லை, மோனிகா தான் வரல. ஏன் என்னாச்சு? அவங்க பாட்டுக்கு மட்டும் தான் வராங்க. பாட்டுக்கு மட்டும்தான் வராங்க. அது ஒருத்தருடைய ஒய்ஃபுக்கு மேரேஜ்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கொண்டாடுவாங்க, மற்றபடி வேறு அது. அவர் மஞ்சள் ஒரு ஆக்டர் நினச்சது அவர் எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்குது. அவர் எப்படி ட்ராவல் ஆகிறா படத்தில் எப்படி சும்மா கேமரா வந்துருப்பாங்க. ஸ்லோவாலாம் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எல்லாத்துலேயுமே நல்லா கவர் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலிஸ்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. தலைவர் சூப்பர் ஸ்டார் ஆடோ வைத்திருப்போங்க கார் பண்ணுறான். ஏங்க இதுக்காகவே அடிச்சு வந்தீங்களா ஜிபி? ஆப்வியஸ்லி சி அங்கே ஏங்க அப்படி பார்த்தா முதல் ஷோ தாங்க வரணும். நீங்கள் எங்கள் லேட்டாக நேற்று வேண்டிய ஷிஃப்ட்டுங்க, வேலை இன்னைக்கு தான் லீவ், அதனால வந்தோம். சரி ஓகே. எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? நம்ம விக்ரம் படத்து சாயலில் இருக்குல்ல? நாட் எக்ஸாக்ட்லி, பட் விக்ரம் இஸ் கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட், பட் திஸ் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட், மோர் ஆஃப் கமர்ஷியல். எல்லாருமே பார்க்குற மாதிரி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே போர் அடிக்கல. செகண்ட் ஹாஃப்லாம் போர்னு சொல்கிறாங்க, பட் எனக்கு தெரில, நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் ஆல் குட். எல்லா ஆக்டரும் கரெக்டாக ரோல் கொடுத்துருக்காங்களா? யா ஆப்வியஸ்லி, பட் மேபி லாஸ்ட் பார்ட் கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சிருக்கலாம். ஆனால் அவங்க ரிவீல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அமெரிக்கான் அதெல்லாம் ரிவீல் பண்ணாமல் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஷோபின், அவர் பேர் ஷோபின் தானே, தரோம். யா மாசா இருந்துச்சு. அமெரிக்கான் கொஞ்சம் தானே இருந்தாங்க, நல்ல பெருசாக இல்லை. வந்துட்டு மட்டும் போகிற மாதிரி இருக்கு கைண்ட் ஆஃப் இந்த லாஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்ல அமெரிக்கான் யூஸ் பண்ணியிருக்கலாம், அது தெரியல. பட் உபேந்திரா நாள் டாப் நாச். உபேந்திரா நாகார்ஜுனாலாம் மரணமாக இருந்தாங்க, செமையாக இருந்தாங்க. மெயினாக நாகார்ஜுனா பையன் ரொம்ப நல்லா இருந்தான். யா இட் வாஸ் ஆல் குட். யா மோனிகான்னு சொல்லிட்டு சாங் வந்துச்சுங்களா? சூப்பராக இருந்துச்சு. எப்படி இந்த படத்தில் நான் ரிவீல் பண்ணிட்டா படம் கதையை வெளியே வந்துருமே, அதெல்லாம் இல்லைங்க. ட்ராவல் பண்ணுறாங்களா? இல்லை அவ்வளோதான். பாட்டுக்கு மட்டும் வந்து படம் நியூஸ் வந்துங்க அப்டேட். அதுதான் கேட்குறேன். எக்ஸாக்ட்லி, அது மட்டும் தான். நல்லா இருந்துச்சு. படம் ஸ்லோவாக போகிற மாதிரி நல்லா தான் இருந்தது. ரொம்ப ரிவ்யூஸ் நேற்று சொன்ன அளவுக்கு அவ்வளோ மோசமாலாம் இல்லை, பார்க்கலாம். நல்லா தான் இருக்குது. தலைவர்னால பார்க்கலாம். அண்ட் விக்ரம் மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அந்த அளவுக்கு இல்லை, பட் ஓகே நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. இப்போ மெயின் விஷயம் என்னன்னா ஸ்லோவாக போக சொல்லி படத்தை இது பண்ணேன் சோஷியல் மீடியா. ஆமாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. அது வந்து லோகேஷோட மூவி அப்படி இருக்காது. இந்நேரத்துக்கு ஒரு 2 கொலை 3 கொலையாவது விழுந்திருக்கும், மெயின் ரோல்ஸே விழுந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தது, கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஓகே பிக்கப் ஆகிடுச்சு, நல்லா தான் இருந்தது. பார்க்கலாம்.